வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிசி நியூ குரூப் 4 சிலபஸை வெளியிட்டிருக்காங்க. தமிழில் நிறைய சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அழகு 7ல் இலக்கியம்ன்ற டாபிக் கீழே வர நாலடியார் பற்றிய செய்திகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாலடியார் பெயர் காரணம். 4 அடிகளால் ஆன 400 பாடல்களை கொண்டதால் தான் இது நாலடியார் என அழைக்கப்படுகிறது. நாலடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல்தான் நாலடியார். தனியாக ஆசிரியர் என்று யாரும் இல்லை. தொகுத்தவர், அதிகாரமாக வகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பதுமனார். நாலடியாருடைய மொத்த பாடல்கள் 400. நாலடியாருடைய முக்கிய கருப்பொருளே அறம். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாக நாலடியார் கருதப்படுகிறது. நாலடியாருடைய வேறு பெயர்கள் பார்ப்போம். நாலடி 400, வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம். திருக்குறளின் விளக்கம்னு ஏன் சொல்கிறோன்னா, அறம் வைத்து பாடப்படுகிற நூல்களில் திருக்குறளுக்கு அடுத்து தான் நம்ம நாலடியார் வச்சுருக்கோம். ஸோ நாலடியார் திருக்குறளின் விளக்கம்னு அழைப்பாங்க. நாலடியார் நூல் பகுப்பு விவரம். நாலடியாரும் திருக்குறள் மாதிரியே அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பகுப்புகளை வைத்துள்ளது. நாலடியார் நூலை மொழிபெயர்த்தவர்கள் 2 பேர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப், லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். 7th நியூ புக்கில் இருக்கிற நாலடியார் பாடல் பார்ப்போம். வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறியின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வனே விச்சை மற்று அல்ல பிற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடலின் பொருள் என்னன்னா, கல்வியை பொருள் போல வைத்திருப்பவனும் அது பிறரால் கொல்லப்படாது, ஒருவர் வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது, மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது, ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வமாகான்னு பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை ரீட் பண்ணிக்கோங்க. 7th புக்கில் நூல்வெளின்னு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நாலடியார் பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது. இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் 3 பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. வைப்புழினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சைனா கல்வி. சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன்ட். இதுவுமே டிஎன்பிசியில் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th ஓல்டு புக்கில் இருக்கிற நாலடியார் பாடல்கள் பார்ப்போம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பென்பாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. பாடலோட பொருள் என்னன்னா, நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்த பாடலுக்கான சொற்பொருள் பார்ப்போம். நாய்க்கால்னா நாயின் கால், ஈக்கால்னா ஈயின் கால், நன்கணியர்னா நன்கு கூட்டல் அணியர். அணியருக்கான பொருள் என்னன்னா, நெருங்கி இருப்பவர். எண்ணாம்னா என்ன பயன். சேய்மைனா தொலைவு. செய்னா வயல். அணையார்னா போன்றோர். ஸோ
சொற்பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. கீழே 14 கீழ்கணக்குக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 14 மேல்கணக்கு நூல்கள்னா சங்க நூல்களில் இருக்கிற 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்து இருப்பது தான் 14 மேல்கணக்கு நூல்னு சொல்லுவோம். 14 கீழ்கணக்கு நூல்னா சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் 14 கீழ்கணக்கு நூல்னு சொல்கிறோம். பெரும்பாலும் 14 கீழ்கணக்கு நூல் அறநூல்களாகவே வைத்து பாடப்பட்டுள்ளது. நன்றி.